என் குழந்தையே, உன்னுடைய துன்பத்தின் கடைசி நாள் இது. உனக்காக ஒன்றை நான் சொல்கிறேன், சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் முழுவதுமாக கேள். அனைவராலும் இதை கேட்டுவிட முடியாது. பாக்கியசாலிகளின் கண்களுக்கு மட்டுமே இது தென்படும். தவறாமல் முழுமையாக கேள் தங்கமே. பிள்ளையே, பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை அளிக்கப் போகிறேன். உன்னுடைய சுமைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உனக்கு பதிலாக நான் சுமந்து கொண்டு உனக்கு மகிழ்ச்சியான வாழ்வை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். இதுவரையில் நான் சொன்னதை நீ நம்பவில்லை என்று எனக்கு தெரியும். குழந்தையே, எல்லா நேரத்திலும் இதைத்தான் சொல்கிறீர்கள், அப்பா நல்லது நடக்கும், நினைத்தது நடக்கும் என்று. ஆனால் இதுவரையில் நடக்கவில்லை என்று என் மீது நம்பிக்கை இழக்கின்றாய். என்னுடைய சுப வாக்குகள் அனைத்துமே நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். அன்று உனக்காக நான் இருப்பதை நீ உணர்வாய். கலங்காதே என் கண்மணி. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். மகளே, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவர்களும் உன்னை போற்றுவார்கள். போராட்டத்தை கண்டு பயப்படாதே. சில எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்றால் அதோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னுடைய அப்பா நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள். அன்பு மகளே, உன்னை கேவலமாக பேசியவர்களுக்கு முன் நீ மகாராணியாக வாழ்வாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. இதன் பிறகு உன்னுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் உருவாகும். அது நிரந்தரமாக தங்கி இருக்கும். நீ ஆனந்தமாக வாழ்வாய். உன்னுடைய நிலைமை முழுவதுமாக மாறப்போகின்றது. நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக வாழப்போகின்றாய். குழந்தையே, ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திரு. உன்னுடைய தேவை அறிந்து அனைத்தும் தரப்படும். தரப்படாவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்று அர்த்தம். இருந்தால் மட்டுமே புன்னகைப்பது அல்ல வாழ்க்கை. இல்லாத போதும் புன்னகைப்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்போது எங்கே மாறும் என்பது யாருக்கும் தெரியாது. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னுடைய பொறுமையும் என் மீதான பக்தியும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் என்னுடைய கரங்களால் உன்னை அரவணைப்பேன். என்றும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எல்லா நேரத்திலும் உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே தான் இருக்கின்றேன். எதற்காகவும் பயப்படாமல் இரு. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. குழந்தையே, நீ யாரிடமும் சொல்லாமல் உன்னுடைய மனதிற்குள்ளே பூட்டி வைத்திருக்கும் உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நான் கூறவா? இறுதி வரை கேள். நான் கூறுவதை எல்லாம் சரி என்று நினைத்தால் இந்த வார்த்தைகள் உனக்கானதே. உன்னுடைய கனவுகள் நிறைவேறிவிட்டதாக நீ மகிழ்ச்சி கொள். ஆரம்பத்தில் எல்லாம் அழகாகத்தான் நடந்தது. நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறவும் தொடங்கியது. சிறிது காலம் சந்தோஷத்தில் சிறகை விரித்து பறந்து கொண்டும் இருந்தாய். நீ எதிர்பாராத நேரத்தில் நீ சிறிதும் நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தலை தூக்க ஆரம்பித்தன. முதலில் உனக்கு எதுவுமே புரியவில்லை. ஏன், எதற்காக இப்படி நடக்கின்றது என்று குழம்பிக் கொண்டே இருந்தாய். வேடிக்கை பார்த்து கொண்டும் இருந்தாய். சிறிது நாட்கள் என்ன நடக்கின்றது என்று புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாய். பிரச்சனைகளின் தீவிரம் உனக்கு புரியும் முன் எல்லாம் கைமீறி போய்விட்டது. முட்டி மோதினாய். போராடி பார்த்தாய். சிக்கல்கள் அதிகமானதே தவிர ஒரு துளியும் குறையவில்லை. இறுதியாக, அப்பனே பெருமாளே, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை காப்பாற்றுங்கள் அப்பா என்று என்னுடைய பாதங்களில் சரணடைந்து விட்டாய். இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானே கதி என்று என்னுடைய நாமத்தையே ஜபித்துக் கொண்டிருக்கின்றாய். ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா, ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்து விடாதா என்று ஏக்கத்துடனே எனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றாய்.
உன்னுடைய மனதில் பூட்டி வைத்துக் கொண்டிருக்கும் ஆசைகளும் கனவுகளும் பெரிதாக ஒன்றுமில்லை. எதையும் இழந்துவிடக் கூடாது என்கின்ற பயமும் இழந்தவைகளை மீட்டுவிட வேண்டும் என்கின்ற எண்ணமும் தான் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருப்பதை என்னுடைய கைகளில் சேர்த்து விடுங்கள் அப்பா என்றுதானே தினம் தினம் என்னிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு ஊதியம் வேண்டும். நீ அண்டி இருக்க ஒரு சொந்த இடம் வேண்டும். கடன்கள் இல்லா செல்வ நிலை வேண்டும். மனம் விரும்பும் மன வாழ்க்கை உனக்கு வேண்டும். நோய் நொடியில்லா ஆரோக்கியமான உடல் அமைப்பு வேண்டும். என்னுடைய பிள்ளைகளின் அதிகபட்ச ஆசைகளே இவ்வளவுதான். உன்னுடைய ஆசைகள் யாவும் நிராசையாக என்றுமே போய்விடாது. எல்லாமே நியாயமான ஆசைகள் தான். உன்னுடைய நியாயமான ஆசைகளை நான் குறை வைக்காமல் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவேன் என்று உன்னுடைய அப்பாவாகிய நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன். எல்லாம் நிச்சயமாக மாறும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஒரு அற்புத செய்தி உன் மனம் மகிழும்படியாகவே இன்று வந்துள்ளது. என்ன, ஒன்றும் புரியவில்லையா? இல்லை, எப்பொழுது போல் இன்றும் சொல்கிறீர்கள் என்று சலிப்புடன் பார்க்கின்றாயா? செல்லமே, என்னை நம்புகிறாய் அல்லவா? நான் சொல்வது நிஜம். என்னை நம்பு. உன் வாழ்வில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகின்றாய். எத்தனை போராட்டம், வலி, ரணம், துரோகங்களை இதுவரை நீ சந்தித்திருக்கின்றாய். இது எல்லாம் மாறி உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக மாறப் போகின்றது. அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகின்றாய் என்றுதான் சொல்ல வேண்டும். என் அன்பு குழந்தையே, நான் இப்பொழுது சொல்வதை கவனமாக கேட்டு கடைபிடித்து வா. நிச்சயம் உன் வாழ்வில் நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். அதில் முதலாவதாக, பிறர் முடிவுகளை அப்படியே ஏற்காதே. அதில் நன்மை தீமைகளை ஆராய பழகு. அதில் கேள்விகளை எழுப்ப பழகு. கடந்த காலத்தில் நீ செய்த தவறை மறந்துவிட்டு அந்த தவறு கற்றுத்தந்த பாடங்களை நினைவில் வை. உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு. இவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார் என்று உன் முடிவை மாற்றிக்கொள்ளாதே. ஒரு இலக்கை நீ அடைய விரும்பினால் என்ன தடைகள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நீ மன சஞ்சலம் அடையாமல் ஒரே நேர்கோட்டில் அந்த இலக்கை நான் அடைந்தே தீருவேன் என்று நம்பிக்கையோடு செயல்படு. வெற்றி நிச்சயம். எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிக்க நினைக்காதே. அந்த பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதற்கான தீர்வை காண பழகு. உனது இலக்கை அடைவதற்கான முயற்சிகளிலிருந்து என்றும் விலகாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நீ செய்யும் தவறுகளுக்கு என்றும் காரணமோ சாக்கோ சொல்லாதே. செய்த தவறை உணர்ந்து அதனை சரி செய்ய கற்றுக்கொள். நடந்து முடிந்த கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதையும் வராத எதிர்காலத்தை நினைத்து புலம்புவதையும் விட்டுவிட்டு இந்த நிமிடம், இக்கணம், நிகழ்காலத்தை நினைத்து பெருமை கொள். இதுவரை நீ சந்தித்த கஷ்டம், தோல்வி, விரக்தி, சோகம் என எதிர்மறையான விஷயங்களை மறந்துவிட்டு அதற்கிடையில் கிடைத்த நல்ல சந்தோஷமான நினைவுகளை நினைத்து சந்தோஷமாக இரு. என் செல்லமே, நான் கூறிய அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றி வா. நிச்சயம் உன் வாழ்வில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்வாய். என்னை நம்பி என் மேல் முழு பாரத்தையும் சுமத்தி நீ நிம்மதியாய் உன் கடமைகளை சீரும் சிறப்புமாக செய்து வா. சர்வ நிச்சயமாக அனைவரும் பார்த்து வியக்கும் அளவிற்கு உன் வாழ்வு நிச்சயம் மாறும். உன்னை எட்டாத உயரத்திற்கு நான் உன்னை அழைத்துச் செல்வேன்.